ராமாயண காவியத்தின்படி பகவான் ராமரின் மனைவி சீதையை ராவணன் கடத்திச் சென்றதால் ராமர் சுக்ரீவனின் உதவியுடன் அனுமனைக் கொண்டு ராவணனை தோற்கடித்தார். ராவணனின் தம்பியாக, அவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட தம்பியாக விபீஷணன் இருந்தாலும் நீதியின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக போரில் ராமனுக்கு உதவி செய்தார். இதனால் போரில் ராமனால் வெற்றி பெற முடிந்தது. இந்த அன்பின் காரணமாக ராமர் திருமாலின் உருவமான அரங்கநாதர் சிலையை வழிபாட்டிற்காக விபீஷணனுக்கு வழங்கினார். விபீஷணன் ராமரை ஆதரித்தாலும் அவர் ஒரு அசுர குலத்தைச் சார்ந்தவர். எனவே தேவர்கள், இந்து புராணப்படி அசுரர்கள் தேவர்களின் எதிரி. இறைவனின் திருவடிவை ஒரு அசுரர் தங்களது அரசிற்கு எடுத்துச் செல்வதை விரும்பவில்லை. அவ்வாறு எடுத்துச் செல்வதை தடுத்து நிறுத்த எண்ணினர். அதற்கு தடைகளை நீக்கும் அறிவை போதிக்கும் இறைவனான பிள்ளையாரை நாடினர். அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த சிலையை எடுத்துச் செல்வதில் ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது, சிலையை வழியில் எங்காவது இறக்கி வைத்தால் பிறகு நகர்த்த முடியாது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் விபீஷணன் சிலையை கொண்டு சென்றார். ஆனால் வழியில் காவிரி ஆற்றை கண்டதும் அவர் குளித்துவிட்டு சடங்குகளைச் செய்ய விரும்பினார். ஆனால் நிலத்தில் சிலையை வைத்தால் நகர்த்த முடியாதே என்று குழம்பினார். அவ்வாறு வைக்கப்பட்ட சிலை அங்கேயே நிலையாக இருக்க நேரும். அதற்கு தீர்வாக விபீஷணன் குளிக்கும்போது சிலையை தாங்கி நிற்க யாரேனும் ஒருவரை தேடினார். அப்போது விநாயகர் ஒரு அப்பாவி சிறுவனாக அவரிடம் தோன்றி, நான் அந்த சிலையை தாங்கி பிடிக்கிறேன் என்று நம்பிக்கை ஊட்டினார். அதை நம்பி விபீஷணன் குளிப்பதற்கு ஆற்றில் மூழ்கினார். அப்போது அந்த சிறுவன் சிலையை தரையில் வைத்திருந்தார். கோபம் கொண்ட விபீஷணன் அந்த சிறுவனை தண்டிக்க விரட்டினார். அப்போது அந்த சிறுவன் காவேரி ஆற்றின் அருகிலுள்ள பாறையின் மேல் ஓடினார். அங்கு வந்து சிறுவனை தாக்கினார். அதில் சிறுவனுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டது. உச்சிப்பிள்ளையார் கோயில் விக்கிரத்தின் நெற்றியில் இன்றும் அந்த தழும்பை பறக்கலாம். அந்த சிறுவன் தன்னை விநாயகர் என்றும் எதற்காக இவ்வாறு செய்தேன் என்பதை விளக்கியதும் விபீஷணன் மன்னிப்பு கோரினார். அந்த சிலையானது திருவரங்கத்தில் குடிக்கொள்ள படைக்கப்பட்டது என்ற உண்மையை அறிந்த பின்னர் விபீஷணன் இலங்கைக்குச் சென்றார்.